ஹாய் ஃப்ரைடே இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எழுந்திரிச்சது லேட்டுங்க. முகத்தை கூட கழுவாமல் சமைக்க வந்துட்டேன். அது என்னமோ என்னோட நேரம் போல் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போதே சிலிண்டர் வந்து நின்று போச்சு. லேட்டாகவும் எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் என்ன, நம்மக்கிட்ட தான் கரண்ட் அடுப்பு இருக்கே, அதை வச்சு சமைக்கலாம் அப்படின்ட்டு கரண்ட் அடுப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டால் அதுக்கு ஒயர் பத்தாமல் போயிடுச்சு. சரி, அப்புறம் டிவியில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சமைச்சிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன் சிலிண்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது சிலிண்டர் முடிஞ்சு போச்சா அப்படின்ட்டு. அதே ஷாக்கோட சிலிண்டருக்கு வந்து ஃபோன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வேணாம், தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்துக்கலாம், சிலிண்டர் வாங்கிக்கலாம், இல்லைனா சேலரி போட்டோன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதானே. தம்பி வந்து 1 வீக்காக உடம்பு சரியில்லாமல் வந்து பெட்டில் தான் வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரைடே வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. திரும்ப ஈவினிங்க்கு மேலே தான் வந்து தம்பி வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸ்கூல் போயிருக்காங்க. எதுக்கும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தானே. தம்பி வந்து நார்மலாக தான் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போகலான் இருக்கோம். இப்போ தம்பிக்கு வந்து கேரட் சாதம் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். காலையிலைக்கு வந்து சாப்பாடு தான் கொடுத்தேன். சாப்பாடே வந்து தம்பி சாப்பிட்டு போயிட்டாங்க. தோசை ஊற்ற முடியாது இல்லையா, சிலிண்டர் இருந்தால் தான் ஊற்ற முடியும். கரண்ட் அடுப்பில் வந்து வைக்கிற மாதிரி என்கிட்ட தோசைக்கல் இல்லை. அப்புறம் தம்பி வந்து சாப்பாடே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எப்போ கம்பெனியில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் வந்து அதை வீட்டுக்கு தான் எப்போயுமே எடுத்துகிட்டு வருவாங்க. அதே போல் தான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து கிளம்பணும். தம்பி வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சிட்டாங்க. ஏன்னா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். வெளில வந்து வண்டி நிற்கிது, அங்கங்கே போய் நின்றுட்டுருக்கான். நம்ம 2 பேரும் உள்ளே இருக்கும்போது அவன் அங்கே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. அதனால் அழுதுகிட்டு வந்தான். என்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. சுண்டல் வேக வச்சுருந்தேன். அதுலேருந்து தண்ணி மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். தம்பியை வந்து நேராச்சு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறமே நாங்கள் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.